ஹாய் கைஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா லக்கி திருப்பாரில் ஜித்தா தமிழ் சங்கம் நடத்தும் இஃப்தார் நிகழ்ச்சியில் இருக்கோம். இங்கே வந்து பேச்சாளர் மௌலவி சிராஜுதீன் யூசுஃபி வந்திருக்காங்க. ஸோ இஃப்தார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நிகழ்ச்சியை துவங்கி வைக்கின்றோம். இந்த புதிய வேளையில் உங்களது பிரார்த்தனையை உலக மக்கள் அமைதிக்கு ஆபிசா அஸ்மியா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக வரவேற்பதற்கு எங்கள் ஜித்தா தமிழ்ச்சங்கத்தினுடைய நிர்வாக உறுப்பினர் திரு ஜெய்சங்கர் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். இடியாய் இனித்துக் கொண்டே இருக்கும் தமிழாய் நம் மக்கள் நலனில் வந்திருக்கும் நம் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் எங்களது மாலை வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த அரங்கத்தை அற்றோர்களையும் பெரியோர்களையும் சகோதரர்களையும் சகோதரிகளையும் நம் பிள்ளைகளையும் மாணவ மணியின் சார்பாக வருக வருக என்று வாட்டையுடன் வரவேற்கிறோம். உழைப்பார் எல்லா தருணத்திலும் அன்பும் ஆதரவும் கொடுத்து வரும் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம். இருக்கும் விருந்தினர்களை வரவேற்போம். கற்றலும் கற்பித்தலும் இந்த பயணம் மேற்கொள்வதற்கு சிறந்த வழிகாட்டி சிராஜுதீன் யூசுஃபி அவர்களை ஜித்தா தமிழ் சங்கத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம். எழுத்தறிவிப்பவர் இறைவன் ஆவார். எழுத்தறி என்று வரவேற்பதில் வழிவகுத்துக் கொள்கிறோம். 10 விரல்களால் 14 உழைத்தால் 10 விரல்களால் 14 உழைத்தால் 5 விரல்களால் 50 சரி. இவர்களுக்கு நிகர் இவர்களே. ஜித்தா தமிழ் சங்கத்தின் சங்க நிர்வாக உறுப்பினர் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். இங்கு மகரிப் தொழுகைக்கு ஆண்கள் பகுதி பெண்கள் பகுதிக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. எனவே சகோதரர்கள் மகரிப் தொழுகைக்கு பின்பு விரைவாக வந்து அமர்வு. أشهد أن لا إله إلا الله أشهد أن لا ஆமாம், நிறைய வீடியோலாம் பார்த்துருக்கேன். நிறைய யூடியூபே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். வேலைக்கு வந்துள்ளார். உங்கள் அரங்கம் நிறைந்த கனவொலியுடன் நம்மை வரவேற்போம். இரண்டாவதாக நம் தமிழ் சமூகத்தினுடைய மூத்த உறுப்பினர், தலை சிறந்த பத்திரிகையாளர், பார்க்கும் இடமெல்லாம் எங்களை தட்டி கொடுத்து ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்திவிடும் திரு ராம்சார் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். உங்கள் பலத்த கவலையுடன் வெல்கம் சார். ராம்சார் நம் ஜித்தாவால் தமிழர்களுடைய நிர்வாக குழு உறுப்பினர் எங்களது காட்சா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். அடுத்தபடியாக உறுப்பினர்கள் அனைவரும் மேடைக்கு அருகே வந்து அமருமாறு கேட்டுக்கொள்கிறோம். முதலாவதாக நம் சிறப்பு பேச்சாளர்
மௌலவி சிராஜுதீன் யூசுஃபி அவர்களை கௌரவப்படுத்துவதற்கு எங்கள் ஜித்தா தமிழ் சங்கத்தினுடைய நிர்வாக உறுப்பினர் திரு ரமணா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். என்னுடைய ஓகே அனைவருக்கும் இனிய வாழ்த்துக்கள். இந்த இனிய நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய வெற்றி விழாவை நோக்கி பயணிக்கக்கூடிய ஜித்தா தமிழ் சங்கத்தை வாழ்த்துகிறேன். வந்தே பாரத் விமானங்கள் புறப்பட்டன. அந்த நேரத்தில் ஏர்போர்ட்டை நோக்கி முதலாக சேவை செய்ய போனது எங்களே போனவங்க நாம அவரை கால் பண்ணி நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து பணி செஞ்சாங்க. ஜெயஸ்ரீ அவர்களை வாழ்த்துறை வழங்குமாறு மேடை. அஸ்ஸலாமு வந்திருக்கும் அனைத்து சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் குழந்தைகளுக்கும் சேவைகளையும் செய்வதற்கு உறுப்பினர்களுக்கு திரு முரளி ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். நிறைய பணிகள் செஞ்சுட்டு இருக்கோம். எங்களுடைய நோக்கம் அது ஒரு மாதம் ஒரு நற்பணி கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்ற குறிக்கோளுடன் ஒவ்வொரு மாதமும் சிறப்பான ஏதோ இது மாதிரி ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன. போன மாதம் இடம் ஏற்பட்ட போது டர்க்கியில் இங்கே புனித உம்ரா மற்றும் ஹஜ் வரக்கூடிய ராஜிகள் சிராஜ் யூசுஃபி அவர்களுடைய வழிகாட்டி தான் நீங்கள் வேண்டும் என்று கேட்கப்படுவது மிக சிறப்பான ஹஜ் உம்ராக்கு வழிகாட்டி வருகிறார். வரலாற்று சூழலை ஆதாரபூர்வமாக எடுத்து மக்களுக்கு கொண்டு செல்லும் பணியில் ஈடுபட்டுள்ள சகோதரரை வாழ்த்தி உங்கள் அறிமுக செய்தியை சிறப்புரையாற்ற உங்கள் அனைவரின் சார்பாகவும் எங்கள் ஜித்தா தமிழ் சங்கத்தின் சார்பாகவும் அழைக்கின்றேன். இறைவனை பற்றி சில வார்த்தைகள். நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஅஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. அனைத்து மதத்தினரையும் ஒரே விருப்பில் அமர வைத்து உணவை கொடுத்த ஜேபிஎஸ் ஜித்தா தமிழ் சங்கம் நல்ல முறையில் செயல்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் எந்த நோக்கத்தோடு எந்த எண்ணத்தோடு இந்த செயல்களை செய்கிறார்களோ அதற்கான பலனை இறைவன் அவர்களுக்கு கொடுத்துக் கொண்டே இருப்பாராக. சில நான் முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் 40 பேர் இருக்கலாம், 50 பேர் இருக்கலாம், சில பேர் 100 பேர் இருக்கலாம். முஸ்லீம்களுக்கு நான் முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸும் நான் முஸ்லீம்களுக்கு முஸ்லீம்களுடைய நண்பர்களும் குறைந்தது 20 நபர்களோ 25 நபர்களோ 50 நபர்களோ வீட்டில் அமர்ந்திருக்கும் பொழுது அடுத்தவருடைய கோவில் ஏதோ ஃபங்க்ஷன் நடக்குது, நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் ஏதோ ஸ்பீக்கர் அதிகமாக சத்தமாக வச்சு நடத்துறாங்க என்றால் நம்மளுடைய உள்ளத்தில் அந்த நேரத்தில் நமக்கு என்ன தோணும்? அதுதான் மத நல்லிணக்கம். முஸ்லிம்களே கிடையாது, இந்துக்களே கிடையாது, பிராமணர்களே கிடையாது, உலக மக்களே என்றுதான் இறைவன் அழைக்கிறார். உங்களை படைத்த இறைவனை நீங்கள் வணங்குங்கள். இது யாரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். உலக மக்கள் அழைக்கப்பட்டது. அதனால் நாம் நம்முடைய உள்ளத்தை முதலில் மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்மளுடைய செயல்பாடுகளில் நம்மளுடைய மாற்றத்தை ஏற்படுத்துவதில் உலகிலிருந்து அடுத்தவருடைய மத்தியில் என்ன செய்தாலும் அது அவர்களுடைய மதம், அவர்களுடைய மதம். இறைவன் சொல்லுகின்றான், ஒரு இறைவனே சொல்லுகின்றான், அடுத்தவர்களுடைய கடவுளை நீங்கள் திட்டாதீர்கள். அடுத்தவர்களுடைய கடவுளை நீங்கள் திட்டாதீர்கள் என்று யார் சொல்றான்? இறைவனை கூறுகின்றான். அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், மத நல்லிணக்கத்தை முஸ்லிம்களுடைய சகோதரர்கள் குறிப்பாக இந்த மாதம் அதிகமாக குறிப்பாக கடைசி 10 ரமலானில் அவர்களுடைய செல்வத்திலிருந்து ஏழைகளுக்கு கொடுக்கக்கூடிய பணத்தை இந்த மாதத்தில் அதிகமாக செலவு செய்வார்கள். அதாவது செலவு செய்வது அவர்களுக்கு கட்டாய கடமை. இந்த மாதத்தில் யார் செல்வந்தர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் அவர்களுடைய செல்வத்திலிருந்து 2% அவர்களுடைய செல்வத்திலிருந்து ஏழைகளுக்கு கொடுப்பது கட்டாய கடமை, கொடுத்தே ஆக வேண்டும். யார் கொடுக்கவில்லையோ அவர்களை அல்லாஹ் தண்டிக்கிறான் என்பது மதத்துடைய நெறி.
சொல்லியிருக்கிறார். இறைவன் கூறுகின்றார், இறைவனுடைய கடமை என்பது 2 விஷயம். கடமையான விஷயங்கள் 2 விஷயத்தை கூறுகின்றார். ஒன்று, நாம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். 2வது விஷயம், மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமை என்னது? நாம் எந்த மதத்தை பின்பற்றுகின்றோமோ அந்த மதத்தில் சில கோட்பாடுகள் இருக்கும். இது போன்று சில கடமைகள் இருக்கும். அதை நாம் செய்தால் அதற்கான கூலி நம்முடைய இறைவனிடத்திலிருந்து கிடைக்கும். அதை நாம் செய்யவில்லை என்றால் அதற்கான தண்டனை நம்முடைய இறைவனிடத்திலிருந்து கிடைக்கும். மனிதர்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. 2வது கடமை, 40 வயது வரைக்கும் அவங்க எப்படி இருக்காங்க? சாதிக்குள் அமீன், நம்பிக்கைக்குரியவர். பேசினா உண்மைதான் பேசுவார். கடன் கொடுத்தால் அமனத்தை பேரினால் எல்லா விதத்திலும் அவரை போன்ற நேர்மையான ஒரு மனிதரை யாரும் பார்க்க முடியாது என்று யார் சொல்றது? மக்கால வாழ்கிற குறைஷி தலைவர்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத மற்ற பிற சமுதாயத்தினர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை, முகமதை போன்ற ஒரு நல்ல மனிதர் யாருமே கிடையாது என்று சொல்லக்கூடிய அதே வாய் இறைக்குதிரையிலே வகை ஏற்பட்டதுக்கு பிறகு 40 ஆண்டுகளுக்கு பிறகு எப்படி சொல்றாங்க? அவர்களை நிராகரிக்க ஆரம்பிக்கிறார்கள். எந்த அளவுக்கு நிராகரிக்கிறார்கள்? மக்காவை விட்டு ஒதுக்கி வைக்கிறார்கள். அவர்களுக்கு கிட்டத்தட்ட 2-3 ஆண்டுகளாக அவர்களுக்கு எந்த ஒரு சாப்பாடும் கிடையாது, எந்த ஒரு தண்ணியும் கிடையாது. அவர்கள் சாப்பிடுவதற்கு பதிலாக இலைத்தலைகளை கொண்டு வந்தார்கள். இதெல்லாம் சொல்வதற்கான காரணம், நாம் பிற சமுதாயம் நமக்கு எவ்வளவு துன்பங்களை கொடுத்தாலும் அதற்கு அவர்கள் பரிகாரம் என்ன செய்கிறார்கள் என்று பாருங்கள். மக்காவில் அவர்களுக்கு துன்பம் ஏற்படுகின்றது. அதற்கு பிறகு இங்கிருந்து தாயிஃபுக்கு செல்கிறார்கள். சில பிரச்சாரத்திற்காக செல்கிறார்கள். தாயிஃப் அதைவிட அதிகமாக அவர்களுக்கு துன்பம் கொடுக்க ஆரம்பிக்கிறது. கல்லால் அடித்து அந்த மனிதரை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வெளியேற்றுகிறார்கள். அதற்கு பிறகு மதீனாவிற்கு செல்கிறார்கள். மதீனாவில் அதைவிட அதிகமான துன்பம் யூதர்கள் மூலமாக ஏற்படுகின்றது. ஒரு கட்டத்தில் இஸ்லாம் வளர ஆரம்பிக்கின்றது. ஒரு மதீனா என்கிற ஒரு நகரம் இஸ்லாமிய ஒரு ஸ்டேட்டாக உருவாக ஆரம்பிக்கின்றது. அதற்கு பிறகு மக்காவை இஸ்லாம் அந்த மதீனா என்கிற நகரம் கைப்பற்ற ஆரம்பிக்கின்றது. கைப்பற்றியதற்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு விஷயம், அதே நபர் 40 ஆண்டுகளாக யாரிடம் கஷ்டப்பட்டார்களோ அதே நபர் அந்த முழு மக்காவும் அந்த அதிகாரமும் முற்றிலுமாக இஸ்லாமியர்களுக்கு கையில் மாற்றப்படுகின்றது. அதற்கு பிறகு கையில் மாற்றப்பட்டவுடன் சொன்ன ஒரே விஷயம், யாரெல்லாம் எனக்கு துன்பம் கொடுத்தீங்க முன்னாடி வாங்க, யாரெல்லாம் எனக்கு டிஸ்டர்ப் பண்ணீங்க எல்லாரும் வாங்க. எல்லாரும் நிற்கிறார்கள். ஒட்டுமொத்த மக்காவும் நபிகளுக்கு முன்னால் நிற்கப்படுகின்றது. அனைவரும் பயப்படுகிறார்கள். இப்போது இஸ்லாம் இப்போது ஆட்சி யாருடைய கையில இருக்கு? முஸ்லிம்களுடைய கையில இருக்கு. அவர்களுடைய சின்ன வயசுல நம்ம எப்படிதான் துன்பப்படுத்தினோமோ அதற்கு நாம் அவர்கள் பழிவாங்கி விடுவார்கள் என்று பயந்த அவர்கள் முகமது அவர்கள் கூறினார்கள், உங்களை அனைவரையும் நான் மன்னித்து விட்டேன். முகமது என்பவர் யார்? இந்த நாம் சொல்லக்கூடிய விஷயம் முஸ்லிம்களுக்கு மட்டும் கிடையாது. முகமது என்பவரே மற்ற சமுதாயத்திற்குமான ஒரு எல்லா சமுதாயத்திற்குமான தலைவர் தான் முகமது என்பவர். ஒவ்வொரு காலத்துக்கு தேவையான சகோதரத்துவம் மதநலத்தை பற்றி சிறப்பாக உரையாற்றியது. நாங்கள் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு விதா தமிழ் சங்கம் மற்றும் இந்திய வெல்ஃபேர் ஃபவுண்டேஷன் இணைந்து சகோதரத்துவ வாழ்கிறதா இருக்கிறதா என்ற பதிவு மூலம் இதே அரங்கத்தில் நடத்தி சகோதரத்துவத்தையும் மதநலத்தையும் நாங்கள் தொடர்ந்து போற்றி வருகிறோம் என்பதை உங்களுக்கு கூறிக்கொள்கிறோம். ஒன்றென்று மதநலத்தை போற்றி வருவது நம் விதா தமிழ் சங்கம் அனைத்து அமைப்புகளுக்கும் தோழோடு தோல் கொடுத்து அரவணைத்து செல்லக்கூடிய ஒரே அமைப்பு நாம் விதா தமிழ் சங்கம் என்பதையும் உங்கள் வாயிலாக அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி சொல்லலாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். சங்கங்களுக்கும் தமிழ் ஆர்வலர்களுக்கும் மூத்த தலைவர்களுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த விழா பொறுத்தவரை நீங்கள் வருகை தந்த ஒவ்வொருவரும் என்னுடைய சிறப்பு விருந்தினரே என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.